டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தாவேகா ஆட்சியை பார்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. முதலமைச்சரை யாரையும் விமர்சிக்கக்கூடாது. அமைச்சர்களை விமர்சிக்கக்கூடாது. மீறி நீங்கள் பேசினாலோ விமர்சித்தாலோ நாங்கள் என்ன பண்ணுவோம், கைது பண்ணுவோம் அப்படின்ற எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மிரட்டல், ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி தான் பொது தளத்திலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுகவை தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, இந்த கைது நடவடிக்கை, அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பார்த்தாச்சு எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட தலைவர்களாக நாங்கள் பார்த்தாச்சு. இந்த அரட்டல் உரட்டல் மிரட்டலாம் எங்ககிட்ட வேண்டாம் அப்படின்னு திமுக தரப்பு ஸ்ட்ராங்கான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அதிமுகவை ஈஸியாக சதிச்சுட்டாங்க தாவேகா. எம்எல்ஏக்கெல்லாம் தாம் பக்கம் வந்துடுறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க, பல மாவட்ட செயலர் உள்ள வராங்க. ஸோ இவங்களெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, தாவேகா என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் இழுத்துக்கிறாங்க. அதே போல் திமுக கூட்டணியை உடைச்சாங்க. இப்போ விசிகா, மதிமுக, காங்கிரஸ், ஐயுமல், இடதுசாரிகள் போன்ற கட்சிகளெல்லாம் தாம் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் திமுகவை இவங்களால் அடிக்க முடியலையே, திமுக நெருங்கவே முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் தாவேகாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை எப்படி சதைக்கலாம், எப்படி உடைக்கலாம் அப்படின்னா, போடு கேஸை போடு, கைது பண்ணு அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு தாவேகா இறங்கிச்சு. ஆக்சுவலாக அவதூறு கேஸுக்கெல்லாம் கைது பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்படி பார்த்தா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அப்போது மு.க. ஸ்டாலின் மேலே 40க்கும் மேற்பட்ட அவதூறு வழக்குகள், பல தலைவர்கள், திமுக தலைவர்கள் பல தலைவர்கள் மேலே 30-20க்கு மேலே அவதூறு வழக்குகள் இருந்தது. ஆனால் யாரனா கைது பண்ணாங்கன்னா கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் கூட எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது பல அவதூறுகள் வழக்குகள்லாம் போட்டாங்க. ஆனால் அதெல்லாம் கைது பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போது அரசியல் பொது தளத்தில் என்ன சொல்கிறாங்க, அவதூறு கேஸுக்கெல்லாம் கைது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இங்கே ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க அப்படின்றதா திமுகவுடைய வாதமாக இருக்குது. ஏன்னா இப்போது கோர்ட்டில் ஜாமீன் மனு கேன்சல் ஆகுது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பொதுவெளியில் முதலமைச்சரை பற்றி பர்சனலாக பேசுகிறார். ஸோ பர்சனலாக பேசும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இவர் எப்போனா நம்ம கைது பண்ண வரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்காக முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாரு, ஜாமீன் போடுறாரு. ஸோ ஜாமீன் நீதிமன்றத்தில் இவருக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே இவர் ஆய்வில் இருக்கிறார். எம்எல்ஏ அவர்கள் ஒரு தொகுதியில் ஆய்வில் இருக்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆய்விலேயே போய் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. அந்த ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே இவரை கைது பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அர்ஜென்ட்டாக எல்லா வேலையும் நடக்குது. ஸோ ஒரு திமுக எதிர்க்கட்சியை ஒரு எம்எல்ஏ நீங்க என்ன பண்றீங்க, கைது பண்றதுல இவ்வளோ ஆர்வம் காட்டுற தாவேகா ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு இளம்பெண் என்ன பண்ணுறாங்க, அலிகேஷன் வைக்கிறாங்க. இது மாதிரி இந்த எம்எல்ஏக்கு சம்மந்தம் இருக்குது, ஏன்னா என்ன கூட்டு பாலியல் பண்ணாங்க, இதில் எம்எல்ஏ அவர்களுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பொதுவெளியில் நீதி வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த புகாரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்த புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த புகாரை பற்றி எந்த ஒரு விசாரணையும் இல்லை. எம்எல்ஏ கூப்பிட்டு விசாரிக்க, இன்க்ளூடிங் தாவேகா தலைவர் தன்னுடைய எம்எல்ஏ மேலே இப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன் வந்திருக்கு, இதை பற்றி அவர் விமர்சிச்சாரா, எதனா கேட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு திமுகவை மட்டும் இவ்வளோ டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்களே, ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ அவர் பெருசாக எதனா பேசிட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றதா திமுகவுடைய வாதமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கொச்சையாக பேசினாரா அப்படின்னா கிடையாது. அவர் கேட்டது என்னன்னா, நடிகையோட தொடர்பு வச்சு என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அதுவும் ரொம்ப வல்கராக பேசினாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. ஏன்னா லோக்கலில் ஒரு தாவேகா நிர்வாகி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் திமுக ஆட்சி செய்யும் பொழுது விஜய் அவர்கள் பேசாத பேச்சா, மு.க. ஸ்டாலின் அவர்களை பேசாத பேச்சா, ஆதவர்ஜுனா அவர்கள் சபரீசன் அவர்களை பேசாத பேச்சா, உதயநிதி அவர்களை பேசாத பேச்சா, இன்பநிதி அவர்களை பேசாத பேச்சா, இல்லை மு.க. ஸ்டாலின் அவர்களை பேசாத பேச்சா? ஸோ எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, சி.டி. நிர்மல்குமார் எப்படி பேசியிருக்கிறாரு, அருண்ராஜ் எப்படி பேசியிருக்கிறாரு, அதே போல் ராஜ்மோகன் எப்படி பேசியிருக்காரு, இவங்க எல்லாரும் தனிப்பட்ட தாக்குதல் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க, திமுக தலைவர்களை தனிப்பட்ட தாக்குதல் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சாரம் செய்யும் பொழுது விஜய் அவர்களும் சரி, அந்தந்த எம்எல்ஏ கேண்டிடேட் ஆதவர்ஜனாலும் சரி, புஷியானந்தாலும் சரி, சி.டி. நிர்மல்குமார், அருண்ராஜ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் திமுக இவங்க மேலே எதனா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்களா, எதனா கைது பண்ணியிருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா விஜய் அவர்களும் ஆதவர்ஜனாவும் கைது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே ஃபேக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இங்கே திட்டமிட்டு வேணும்ட்டுன்னு
திமுகவை இங்க வந்து என்ன பண்ணணும், நசுக்கணும். திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். திமுக வந்து இது மாதிரி தரகுறவா பேசுறாங்க அப்படின்னு ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த கைது நடவடிக்கை அப்படின்றத இங்க பார்க்கணும். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெறும் விஜய் அவர்கள் பேசுனதுக்கு மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா கூடுதலா ஒரு தகவல் பொதுவெளியில வைக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு சவால் விட்டாரு அனிதா ராதாகிருஷ்ணன். ஆதவ் அர்ஜுனாவுக்கு தைரியம் வந்தா வெள்ளிவாக்கத்துல ராஜினாமா பண்ணிட்டு திருச்செந்தூர்ல என்ன எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்சிட்டாருன்னா நான் அரசியலை விட்டு ஒதுக்கிறேன், அவருக்கு சவால் ஏத்து தயாரா அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணாரு, சவால் விட்டார். ஸோ இந்த விவகாரத்தை எல்லாமே, அதாவது ஆதவ் அர்ஜுனாவுக்கு சவால் விட்ட விஷயம், அதே போல விஜய் அவர்களை தாக்கின விஷயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இவர் கைது பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பேசப்படுது. அதுவும் அந்த கோர்ட்டில் வந்து இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே இவர் என்ன பண்றாரு, கைது செய்யப்படுறார். ஏன்னா இப்போ ஆய்வு மேற்கொள்றாரு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பிளான்டு அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை நிர்பந்திக்கிறாங்க, ராஜினாமா பண்ண சொல்லி, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. அதே போல் தாவேக்கால வந்து சேர சொல்லி என்னை நிர்பந்திக்கிறாங்க. தாவேக்கா மேலிடத்துலேருந்து காவல்துறைக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, அதன் அடிப்படையில் என்னை வந்து நிர்பந்திக்கிறாங்க. எவ்வளோ பணம் வேணாலும் தவிர நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து சொல்கிறார். ஸோ இப்படி சுத்தி வலிச்சு பார்த்தோம்னா இவங்க ஒரு பேரத்தில் ஈடுபடுறாங்களோ, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அடிச்சு பார்த்தா தாவேக்கா மிரட்டி இங்க ஆட்களை உள்ள இழுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இங்க நம்மளுக்கு எழும்புது. ஒரு வகையில அதிமுக வந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் இப்படிதான் மிரட்டி உள்ள கூப்பிட்டு வந்தாங்களா, இல்ல குதிரை பேரம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களா அப்படின்ற சந்தேகங்கள், கேள்விகள் நம்மளுக்கு எழதான் செய்யுது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தாவேக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு இங்க வந்து என்ன பண்ணணும், நீட்டா ஆட்சியை முறிஞ்சிடணும். ஸோ இதுல இடையில குறுக்க யார் வந்தாலும் இது மாதிரி தான் நாங்கள் இது பண்ணுவோம். ஆக்சுவலா திமுக ஜென்சி இவங்களை வந்து எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க பாக்குறோம். அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வர, இப்போ கரண்ட் எம்எல்ஏ, அது மாத்திரம் அரசியல ஒரு மூத்தவர். பட் இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதுவும் அவர் விட்டுட்டு போலன்னா, அவர் விட்டா ஓடிடா போறாரு. அந்த அளவுக்கு கையோட கையா லாக் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்ற மாதிரி மேலிடத்தினுடைய பிரஷர் இங்க இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்க நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா அவதூறு வழக்குகளா கைதா அப்படின்றத பலருக்கும் ஆச்சரியமா இருக்கு. RS பாரதி அவர்கள் சொல்ற மாதிரிலாம் எங்க மேல ஏகப்பட்ட அவதூறு வழக்குகள்லாம் இருக்கு. அதிமுக ஆட்சிகளத்துல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதும் சரி, ஏகப்பட்ட அவதூறு வழக்குகள் எங்கள் மேல இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கைது பண்ணல. அதே போல எங்க ஆட்சியிலையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பலரும் பேசியிருக்காங்க, அவங்க மேல அவதூறு வழக்குகள் போட்டிருக்கு, நாங்க கைது பண்ணவே இல்லை. ஆனா இங்க திமுகவை இங்க நசுக்கணும், திமுகவை ஒழிக்கணும், எப்படி அதிமுக ஒழிச்சாங்களோ அதே போல திமுகவை இங்க காணாம போயிடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தாவேக்கா தொடர்ந்து அச்சுறுத்துது. ஆனா இந்த அச்சுறுத்துக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். திமுக அப்படின்றது எப்பேற்பட்ட ஒரு ஆலமரம். ஸோ இந்த ஆலமரத்துல வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டு தான் இருப்போம் கண்டி, யாருமே வந்து இங்க மாண்டு போக மாட்டோம் அப்படின்னு தான் திமுக தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை இங்க முன்வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா எங்களை கைது பண்றது, எங்க மேல நடவடிக்கை காட்டுற கொஞ்சம் அக்கறையாவது என்ன பண்ணலாம், இந்த மக்களுக்கு நல்லது செய்யறது பண்ணலாம். அதே போல ஒரு தாவேக்கா நிர்வாகி, பெண் நிர்வாகி எம்எல்ஏ மேல அலிகேஷன் வச்சாங்களா, அதை வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு எங்களே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த அரட்டல் உருட்டெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். இதை நாங்க என்ன பண்ணுவோம், அப்படியே வலிமை கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இருப்போம். ஸோ இந்த இடைத்தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தை தாவேக்காக புகட்டுவாங்க அப்படின்னும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ற கருத்தையும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் நடத்துறாங்களா, பழிவாங்கிற ஒரு எண்ணத்துல தான் விஜய் அவர்கள் செயல்படுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா விஜயை பத்தியும் அமைச்சர்களை பத்தியும் தாவேக்கா அரசு பத்தியும் இங்க யாரும் விமர்சனங்கள் முன்வைக்க கூடாது, கேள்வி வைக்க கூடாது. மீறி கேள்வி கேட்டீங்கன்னா இந்த கைது நடவடிக்கை தான் அப்படின்னு, இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கிறதா, மிரட்டலா எடுக்கிறதா அப்படின்னு தெரியல. ஆக மொத்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விஜய் அவர்கள் பழிவாங்க எண்ணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் திமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.